ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள் தேவனுடைய சமூகத்திலே நம் இருதயம் எப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பரிசோதிக்க ஒரு வசனத்தை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் போக போக அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று, கனி கொடுக்க வேண்டும் என்று, உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்று எங்களை நேசித்து உம்முடைய வார்த்தைகளாலே எங்களை எச்சரிப்பதற்காக உம்மை ஆயத்தப்படுத்துறதுக்காக துதிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? பாருங்க, அநேக நேரம் நாம ஒரே நிலையில இருந்து விடுகிறோம். ஆண்டவரை அறிவோம் என்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றோம் என்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்கிறோம், தேவ ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில உண்மையாய் ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் மன திருப்தியும் நல்ல ஞானம், பலம், தசைபலம், புத்தி பலம் எல்லாமே பெருகும். ஆண்டவர் சொன்னார், எனக்குள்ளே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனி என்பது எப்பொழுதும் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா, நமக்குள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. இன்றைக்கு தேவனுடைய வரங்கள் வேண்டும் என்று அநேகர் கேட்கிறார்கள். பரிசுத்தாவின் வரங்கள். வரம் என்றால் இட்ஸ் a gift. கொடுத்தது நாம ஈஸியா இழந்து போகலாம், அல்லது சும்மா நமக்கு கிடைத்ததுனாலே அது நிமித்தம் பெருமைப்பட ஒன்றுமில்லை. தேவன் தயவுனாலே நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் கனி என்பது நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது நமக்குள் இருந்து வருவது. அவருக்குள் இருக்கிற சாரத்தை புரிந்து கொண்டு நாம் பலன் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் அவர். நீங்கள் பழுகி பெருகி பரம்புங்கள் என்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். பின்ன உங்கள் வாழ்க்கையில ஆவியின் கனி இருக்கிறதா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், என்னங்க இச்சையடக்கம் என்று இன்னும் 9 இருக்கிறது. கனிகளா அல்ல, எல்லாம் சேர்ந்து ஒரு குடையா இருக்கிறது. அந்த கனிகள் ஏன் நமக்குள் வருவதில்லை என்று சொன்னால், கனி கொடுக்க வேண்டும் என்னும் போது அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்கும் போது மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மீது அக்கறை செலுத்த வேண்டும். உன்னத பாட்டுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. உன்னத பாட்டு அதுல 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நரிகளை பிடியுங்கள், குடி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. கர்த்தருக்குள் நாம் கனி கொடுக்கும் முன்பு, நம்ம முதல்ல கனி கொடுக்கும் முன்பு பூ வரணும் இல்லையா? பிஞ்சு வரும் இல்லங்க, அது கனிகளாக மாறும். இந்த திராட்சை தோட்டங்கள் கனி கொடுக்கும் முன்பு அதில் பூவும் பிஞ்சும் வந்தவுடனே அவைகளை நாசம் செய்வதற்கு, அவைகளை கெடுக்கிற குடி நரிகள் இருக்கிறதாங்க. அதனாலதான் திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, அவைகளை கெடுக்கும் குடி நரிகளை பிடியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நரி எப்பயாவது பார்த்திருக்கிறீங்களோ இல்லையோ? நரி அப்பாவி போல முகத்தை வைக்கும். நரிய பார்த்தால் ரொம்ப பாவமாக தோன்றுவது போல இருக்கும். ஆனால் அது தந்திரமுள்ள நரியாம். சட்டலாய், தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனிகள், ஆவியின் கனிகளை கொடுக்காமல் இருக்க காரணம் என்னவென்றால், நாம் கனி கொடுக்கும் நேரத்திலே நமக்குள் சில குடிநரிகள் உட்புகுந்து நம்மை கனி கொடுக்க விடாமல் செய்கிறது. என்னது அந்த குடிநரிகள்? 7 deadly sins என்று, இருதயத்தை கெடுக்கின்ற 7 குடிநரிகள் என்று நானும் கூட ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்தை ஒருவர் வாசித்து அந்த புக்கோட ஹெட்டிங்க படித்து விட்டு அவர் சொன்னார், எங்களுடைய சபையில் அநேக குடிநரிகள் இருக்கிறது என்று.
உங்க சர்ச்சில் இருக்க குடிநெறிகளை பற்றியோ உங்க வீட்டில் இருக்கிற குடிநெறிகளை பற்றியோ நான் இன்றைக்கு பேசவில்லை. தேவனுடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்கிற குடிநெறிகளை பிடிக்க சொல்கிறது. இருதயத்துல குடிநெறிகள் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? அந்த குடிநெறிகள் சொன்ன இல்லையா, அது குடிநெறிகளாய் வராது, அது பாவங்களாக வரும். கர்வம் ஒரு குடிநெறி, பொறாமை ஒரு குடிநெறி, அசுத்தம் ஒரு குடிநெறி, பெருந்தீனி ஒரு குடிநெறி, சோம்பேறித்தனம் ஒரு குடிநெறி, என்னங்க பொருளாசை ஒரு குடிநெறி. இந்த சின்ன சின்ன பாவங்களாக வெளியே தெரியாமல் இருக்கும் பாவங்கள் நம் வாழ்க்கையில நுழையும் போது நமக்குள் அந்த நல்ல கனிகள் வராமல் கெடுத்து போடுகிறது. உங்களுக்குள் கர்வம் இருக்கா? பொறாமை இருக்கா? சுத்தம் இருக்கா? உணவை ஜெயிக்க முடியுமா? தூக்கத்தை ஜெயிக்க முடியுமா? மாம்சிச்சைகளை ஜெயிக்க முடியுமா? பொருளாசைக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிறீங்களா? இந்த விஷயங்களை இந்த 2-3 நாட்கள் கொஞ்சம் தியானிப்போம். உங்களுக்கு ஓகே என்றால் என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னீங்களோ இல்லையோ, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க என்னங்க, அல்லது வாட்ஸ்அப் அனுப்புங்க. என்னது அந்த குடிநெறிகள்? பெருமை. எனக்கு பெருமையே இல்லை என்றார் ஒருவர். உனக்கு பெருமையே இல்லை என்ற பெருமை இருக்கு இல்லையா என்றாராம் இன்னொருவர். நிஜமே, நான் ரொம்ப தாழ்மையானவன் என்று சொல்லிக் கொள்வதும் கூட பெருமையே. பெருமை என்பது முதலாக பிறந்த பாவம். தேவன் செய்த ஒளியின் நட்சத்திரம் தன் சௌந்தரியத்தை, தன் அதிகாரத்தை, தன் தாக்கத்தை அந்த கோடிக்கணக்கான தூதர்களை ஆராதனையில் நடத்துகிற பாக்கியத்தை தேவன் தந்தால் அதை பிடித்துக் கொண்டு நானும் தேவனுக்கு சமமே என்று கர்வத்துக்கு இடம் கொடுத்தது. அதனாலதான் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு சாத்தானாக மாறியது. தாழ்மை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. கர்வம் என்பது பிசாசை பிரதிபலிக்க செய்கிறது. பெருமை பிசாசை பிரதிபலிக்கிறது நம் வாழ்க்கையில். தாழ்மையுள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். எஸ், தேவன் நம்மை ஆசீர்வதித்த பிறகு, உயர்த்திய பிறகு நம்மை தாழ்த்திக் கொள்ள தொடங்க வேண்டும். தேவன் தந்த அழகை வைத்தோ, பலத்தை குறித்தோ, ஞானத்தை குறித்தோ நாம கர்வப்படுகிறோம். கர்வம் பல விதங்களில் இருக்கும். சிலருக்கு அழகை குறித்த கர்வம், சிலருக்கு பலத்தை குறித்த கர்வம், சிலருக்கு ஜாதி பெருமை நம்ம தேசத்துல என்னங்க, மற்றும் சிலருக்கு செல்வத்தின் பெருமை. பல விதங்களில் உனக்கு ஏதாவது அதிகமானால் நீ அது நிமித்தம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கர்வத்துக்கு இடம் கொடுக்கிறாய். பெருமை உள்ளவனாகிய ஆமான் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை என்று அந்த கர்வத்தினாலே பகைப்பிடித்தான் மனதிலே. ஆனால் என்னானது? எவன் கர்வம் அவனை தாழ்த்தும். மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்தின தூக்கு மேடையில் கடைசியில் அவனே தூக்கி போடப்பட்டான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். உயர்த்தி கொண்ட இவன் யாருங்க? இவன் ஆமான் திக்கற்று செத்து கிடந்தான். தாழ்த்தி கொண்ட மொர்தெகாய் இந்த தேசத்தின் பிரதானி ஆனான். தேவனாலே உயர்த்தப்பட்டான். தாழ்த்தி கொள்ளு. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தாழ்மையோடு இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அழகின் பெருமை. அப்சலோம் ரொம்பவும் அழகானவன். அவனுக்கு அடர்த்தியான முடியும் நீளமான முடியும் இருந்தது. அவன் அழகை குறித்து, அவன் தலைமுடியை குறித்து ரொம்பவும் கர்வப்படுவான். என்னாச்சுன்னு தெரியுமா? தகப்பனுக்கு விரோதமா எழும்பினான். அவன் அழகை, அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு ஜனங்கள் எல்லாரையும் இழுத்துக்கொண்டேன் என்று நினைத்தான். ஆனால் கடைசிக்கு எந்த முடியை நேசித்தானோ அந்த முடியே ஒரு கர்வாலி மரத்தில் சிக்கிக்கொண்டு காற்றிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது பட்டயத்தாலே குத்தப்பட்டு ஒரு மோசமான மரணத்தை அடைந்தான். உன் அழகு கண்ணிமைக்கும் நேரத்துல போய்விடுங்க. தேவன் தந்த அழகு நிமித்தம் தேவனை துதி. உன் அழகை பார்த்து கொண்டு, உன் சௌந்தரியத்தை பார்த்து கொண்டு நீ கர்வப்பட்டால், பாருங்க, ஒரு சின்ன அழகான குழந்தையை பார்த்தால் அதே நிலைமையில அந்த பாப்பா 60-70 வயதுல இருக்குமா? யாரோ அப்படியாக வயதின்படி வரிசையாக அப்படி போட்டோ சமர்த்தி இருந்தாங்க. பாருங்க எப்படி நாளுக்கு நாள் அந்த அழகு மறைந்து போகிறது. கடைசிக்கு ஒரு
முதிர் வயதுள்ளவளா சுருக்கங்களோடு அழகில்லாத கிழவியாக மாறுகிறாள் என்று பார்க்கும்போது அழகு மாயை, சௌந்தரியமும் வீணானது. அழகு ஏமாற்றிவிடும் என்று வேதம் சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். உன்னுடைய அழகை குறித்து நீ பெருமை கொள்ளாதே. என்ன உங்களுடைய பெருமை? நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், என்னிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. சிலருக்கு பண பெருமை. எவ்வளவு பணம் இருந்தால் அவ்வளவு கண்ணு தலைக்கேறி விடுமா என்னங்க? ஆனால் நீங்க பாருங்க, உன் பணம் உனக்கு எப்பொழுதும் இருக்காது. உன்னுடைய பணத்தை திருடர்கள் கொள்ளையிடுவார்கள். உன் செல்வம் செலவழிந்து போய்விடும். உன் செல்வம் உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை தர முடியாது. முக்கியமாக பணம் இருக்கிறவன் பணத்தை கொண்டு மரியாதை வாங்கி கொடுக்கிறான் என்று நினைக்கிறாங்க சிலர். அது மரியாதை அல்ல. அவங்க பின்னாடி சென்று உங்களை கேலி செய்வார்கள். பணத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு முன்பு மரியாதை கொடுக்கிறது போல இருப்பார்கள். அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. உன் பணத்து நிமித்தம் நீ பெருமைப்படாது. உன்னுடைய அழகின் நிமித்தம் நீ கர்வப்படாதே. உன் அந்தஸ்து நிமித்தம் பெருமைப்படாதே. மத வைராகியவங்க, நாங்க பெரிய மதத்தை சார்ந்தவர்கள், எங்களது பெரிய ஜாதி என்கிற பெருமை. அந்த பவுல் சவுலா இருந்தபோது நாங்க யூதா ஜாதியார், நாங்க எல்லாவற்றிலும் ஸ்பெஷல், தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள் என்று அந்த மத வைராக்கியத்தோடு இருந்தார். ஆண்டவர் அவரை சந்தித்த போது அவர் உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு தாழ்மையோடு தேவனை பின்பற்றினார். பிறக்கும் போதே குலமும் ஜாதியும் பிறக்கும் போதே வராதுங்க. நம்ம என்னமோ நினைக்கிறோம், ஒரு ஜாதிக்கு ஒரு புத்தி என்று இல்லை. மனுஷனுக்கு இருக்கிற ஜீன்ஸை பொறுத்து, அந்த வளர்ந்த சூழலை பொறுத்து அந்த அந்த வாழ்க்கை இருக்கும். அது உண்மைதான். ஆனால் அது ஏதோ ஜாதியை பொறுத்து வருவது அல்ல. எதை குறித்தும் பெருமை வேண்டாம். உனக்கு இருப்பது எதுவானாலும் சரி, அது தேவனால் உண்டானது என்று நீ உணர்ந்து கொண்டால் பாக்கியவானாக இருப்பாய். பக்தி பெருமைங்க ஒரு சிலருக்கு. நான் ரொம்ப பக்தியுள்ளவன், நான் ரொம்ப நல்லவன். அந்த பரிசேயன் தேவாலயத்துக்கு சென்று நான் ரொம்ப நீதிமான், இந்த ஆயக்காரனை போல பாவம் செய்ய மாட்டேன், நான் திருடவில்லை, உபச்சாரம் செய்யவில்லை, அது செய்யவில்லை, இது செய்யவில்லை, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், நான் தசம்பாகம் தேவனுக்கு தருகிறேன் என்று சுயநீதியோடு நிரம்பி பெருமை பேசுகிறான். அந்த பரிசேயன் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை. கர்வம் பக்தி. பக்தி ஆசரிப்பதை குறித்து பக்தி இருக்கக்கூடாது. நீ இன்றைக்கு பக்தியாக இருக்கிறாய் என்றால் அது தேவனுடைய கிருபையினாலே. நீ பாவத்தின் பக்கம் போகாமல் பாவத்தை ஜெயிக்க முடிகிறது என்று சொன்னால் அது தேவன் தந்த கிருபை. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனை துதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னவா இருக்கிறேனோ அது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பலத்தை பார்த்து கர்வப்பட வேண்டாம். ஜாதியை பார்த்து பெருமை பேச வேண்டாம். செல்வத்தை பார்த்து பெருமிதம் வேண்டாம். பக்தி கர்வத்தை சார்ந்திருக்க வேண்டாம். பக்தி என்றாலே உடைந்து நொறுங்கி இருதயம்ங்க தேவனுக்கு பிரியமான காணிக்கை. உன் பக்தி ஆச்சாரங்கள் அல்ல. உன்னை எவ்வளவு உயர்த்துகிறாரோ அவ்வளவா நீ உன்னை தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவர்களை அவர் அலங்கரிக்கிறார். தாழ்மையுள்ள ஆவியுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். உனக்குள்ளே தாழ்மை காணப்படவில்லை என்றால், உனக்குள் கர்வமே காணப்படுகிறது என்றால் எப்படி தெரியும் உங்க கர்வம் என்று கேட்கிறீங்களா? நீ திமிரோடு கூட பேசுவது, யார் சொல்லுவதும் கேட்காமல் இருப்பது, ஒவ்வொன்றுக்கும் எனக்கு தெரியும் என்று சொல்லுவது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருப்பது உன் பெருமைக்கு அடையாளம். தேவனே, உடைந்த இருதயத்தை எனக்கு தாரும், தாழ்மையுள்ள இருதயம் தாரும். எனக்கு உண்டாயிருப்பதெல்லாம் நீர் தந்ததே என்று, எனக்கென்று உலகத்தில் எதுவும் இல்லை என்று, ஏதாவது இருக்கிறது என்றால் அது நீர் தந்ததே என்று எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் நன்றிகளும் செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெருமை என்னும் குடிநரியை துரத்தி அடித்து கிறிஸ்துவுக்காக தாழ்மையோடு பரிசுத்தர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கனி கொடுப்போம். செபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே அப்பா, மனிதர்கள் அகங்காரிகளாய் இருப்பார்கள். கர்வம், பெருமையினாலே சண்டைகள் உண்டாகும், கலகம் உண்டாகும். பெருமை ஒருவனுடைய அழிவுக்கு காரணமாயிருக்கும் என்றீர. விழுவதற்கு முன்னானது
மனம் மேட்டிமை இருக்கிறது என்றீர். இதை உணர்ந்து கொண்ட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தாழ்மையுள்ளவர்களா இருக்க, நான் நீடிய சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் பாதத்தில் காத்திருந்து எப்பொழுதுக்கு அப்பொழுது எங்களுக்குள்ளே முளைக்கின்ற அகங்காரத்தை பிடுங்கி போட, அகங்கார மனதிலிருந்து விடுவிக்கப்பட்டு உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு ஊழியம் செய்து உம்மை பின்பற்றி உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்களோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்காக 8939801234 உடனடியாக உங்க செல்போன்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.